சற்று முன் திமுகவில் இணைந்தார் அதிமுகவின் முக்கிய அமைச்சர். பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவியால் அதிர்ச்சி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ஆளுங்கட்சி மீது அதிருப்தி நிலவி வருகிறது என்று பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு இந்த ஆளுங்கட்சி அதிருப்தி அலை மட்டுமே கை கொடுக்கும் என்று நம்பி இந்த முறையும் தேர்தலில் கோட்டை விட்டு விடுவாரோ என்று அதிமுகவினரை பதற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியின் போது பல விஷயங்களை கோட்டை விட்டது. சென்னை பெருவெள்ளத்தின் போது திமுகவின் முக்கிய தலைவர்களைப் போலவே எடப்பாடி உட்பட அதிமுகவின் முக்கிய தலைவர்களும் வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிடவில்லை. பேருக்கு கூட பொதுமக்களுக்கு உதவிக்கரம் நீட்டவில்லை. வெள்ளம் முழுவதுமாக வடிந்த பின்னர் வெளியில் வந்து எங்கெங்கு இன்னும் வெள்ளம் வடியவில்லை என்று பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதைப் போலவே பரந்தூரில் விஜயும் மாஸ்க் காட்டி ரோட் ஷோ நடத்தி ஆதரவு தெரிவித்தது துவங்கி சென்னை துப்புரவு பணியாளர்களை சந்தித்தது வரையில் பல சம்பவங்களில் அடுத்தடுத்து சீமானும் விஜயும் செய்ததில் கூட அவர் எடப்பாடி செய்யவில்லை என்று புலம்புகிறார்கள் அதிமுக தொண்டர்கள். இந்த நிலையில் கடந்த ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து 3 முக்கிய தலைவர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தது குறித்து எந்த தகவலுமே தெரியாமல் அவர்கள் இணைந்ததும் அதிமுகவிலிருந்து நீக்கி அறிக்கை விடும் அளவுக்குத்தான் எடப்பாடி இருக்கிறார் என்பதும் தொண்டர்களை அதிருப்திக்குள்ளாக்கி வருகிறது. கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்காமலேயே இருக்கிறார்கள் என்றார்கள். புதுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான், அடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா என அடுத்தடுத்து திமுகவில் ஐக்கியமான நிலையில் இன்று அதிமுக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். இன்னும் 2 பெண் தலைவர்கள் உட்பட பல முக்கிய புள்ளிகளும் திமுகவில் இணைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு உட்பட அதிமுக கூடாரத்திலிருந்து திமுகவுக்கு போன பலர் முக்கிய பதவிகளில் வலம் வருகிறார்கள். ஆட்சியில் இல்லாத இந்த 4 வருட காலத்திலேயே அதிமுக கலகலத்து போயிருக்கிறது. கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வதில் எடப்பாடிக்கு கில்லாடித்தனம் போதவில்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள். இத்தனை வீக்கான தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிமுகவின் கோட்டை சரிந்து கொண்டிருக்கையில் பாஜக கூட்டணியில் தேமுதிகவையும் கண்டுகொள்ளாமல் இன்னும் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறார். இத்தனை எதிர்த்தும் பாஜகவுடனான கூட்டணிக்கு கட்சிக்குள் இன்னமும் எதிர்ப்பு வலுத்து கொண்டிருக்கிறது என்றார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே அன்வர் ராஜா, புதுக்கோட்டை கார்த்திக் தொண்டைமான், இப்போ தொடர்ந்து மைத்ரேயன், இதனைத் தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர்கள் தான் திமுகவில் இணையப் போகிறார்கள் என்று தெரியாமல் இருந்தபோது தற்போது மீண்டும் அதிமுகவின் முக்கிய புள்ளியாக இருக்கும் மூத்த அமைச்சர் ஒருவர் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது எடப்பாடிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் தொண்டர்களிடையே படும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.